வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறந்த வழியில் பயணிக்கின்றது அனுர அரசு. போலியான வேடங்களுக்கு ஏமாறாதீர்கள். பொன்சேகா எச்சரிக்கை. ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிரான உயர் நீதிமன்றத்தின் அறிவிப்பு. நாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பகிரங்க உண்மை. மஹிந்த ராஜபக்ச வீட்டு பொருட்களுடன் வீதியில் காத்திருந்த நிலை. பின்னணியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை அம்பலம். சுரேஷ் சலேவிற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அனுர அரசாங்கமே பொறுப்பு. ரஷ்யா மேலதிகமாக 3 லட்சம் வீரர்களை திரட்ட திட்டம். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி எச்சரிக்கை. சூடு பிடிக்கும் வரிப்போர். அமெரிக்காவுக்கு கனடாவின் பதிலடி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசிய பௌத்தம் மற்றும் ஒற்றையாட்சிக்கு பாதிப்பு என்று கூறிக்கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கின்றனர் என்றும் இவர்களின் போலியான வேடங்களுக்கு மக்கள் மீண்டும் ஏமாந்துவிடக்கூடாது என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் இராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ரத்தினபுரி பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது இதனை அவர் குறிப்பிட்டார். 2022 ஆண்டு கால பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி சிறந்ததே. அந்த நெருக்கடியினால் தான் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்கள். ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. போராட்டத்தின் பின்னர் தான் மக்கள் அரசியல் ரீதியில் சிந்தித்து சிறந்த அரசை தெரிவு செய்தனர். கடந்த காலங்களில் ஊழல் மிக்க அரசியல் கட்டமைப்பு காணப்பட்டது. அரசியல்வாதிகள் பெருந்தொகையான அரசு நிதியை கொள்ளையடித்துவிட்டு அதில் மிகவும் குறைந்த நிதியையே மக்களுக்கு வழங்கினார்கள். தேசப்பற்றாளர்களை போன்று பேசினார்கள். புதிய அரசியல் கலாசாரம் தோற்றம் பெற்றாலும் மக்கள் இன்றும் அந்த ஊழல் மிக்க பழைய அரசியல் கலாசாரத்தை நாடும் தன்மை காணப்படுகின்றது. அரசியல் அலைக்கு அமைய வாக்களிக்கும் கலாசாரத்தில் இருந்து மக்கள் முதலில் மாற வேண்டும். மக்கள் அரசியல் அலைக்கு பின்னால் செல்லும் போது ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் நாடாளுமன்றத்திற்கு செல்வார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறான நிலையே காணப்பட்டது. 2024 ஆண்டு நாட்டு மக்கள் தெரிவு செய்த சிறந்த அரசியல் கலாசாரத்தை பாதுகாக்க வேண்டும். நாட்டில் தற்போது எதிர்க்கட்சி தலைமைக்கு வெற்றிடம் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் சிதறி கிடந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சிறைச்சாலை செல்வத்தை தடுப்பதற்காகவே தற்போது ஒன்றிணைந்துள்ளனர். இவர்கள் நாட்டுக்காக ஒன்றும் ஒன்றிணையவில்லை என்பதை மக்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த கால ஆட்சியாளர்கள் கடன் பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்வதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த அபிவிருத்திகளால் மக்களுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. கடன் பெற்று தமது குடும்பத்தை வளப்படுத்தினார்கள். வெளிநாடுகளில் சொத்து சேர்த்தார்கள். அதனால் நாடு வங்குரோத்து நிலையடைந்தது. இதன் தாக்கம் நடுத்தர மக்கள் மீது முழுமையாக சுமத்தப்பட்டது. அதன் தாக்கமே இன்றளவும் தொடர்கின்றது. பொருளாதார பாதிப்பில் இருந்து மீள்வதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. தற்போதைய அரசும் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ நாணய நிதியத்தின் செயற்றிட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அனுர அரசு சிறந்த முறையில் தான் செயற்படுகின்றது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகின்றார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளனர். அரசுடன் நான் இணையப் போவதில்லை. அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக செயற்படுவேன் என குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார மீளெழுச்சி தொடர்பில் ஆலோசனை வழங்கும் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய குடும்பத்தினர் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சரான நலிந்த ஜேதிச தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுவிட்டது. நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று நாமல் ராஜபக்ச தற்போது முதலை கண்ணீர் வடிக்கின்றார். ஆனால் பொருளாதார பாதிப்புக்கான அடிப்படை காரணத்தை அவர் எவ்விடத்திலும் குறிப்பிடுவதில்லை. 2022 ஆண்டு ராஜபக்ச குடும்பம் பொருளாதார ரீதியாக எடுத்த தவறான தீர்மானங்களினால் தான் நாடு வங்குரோத்து நிலையடைந்தது என்பதை உயர் நீதிமன்றம் ஏகமனதாக அறிவித்தது. பொருளாதார பாதிப்பில் இருந்து
மீள்வதற்குத்தான் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு பெற்றுக் கொள்ளப்பட்டது. பொருளாதார மீட்சி குறித்து ஆலோசனை கூறும் நாமல் ராஜபக்ச அதற்கு காரணம் தனது குடும்பம்தான் என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை வீழ்த்துவோம், மக்களை ஒன்றிணைப்போம் என்று ஜிஎல் பீரிஸ் வீட்டில் இரவிரவாக கூட்டம் நடத்தாமல் மக்களுக்கு மத்தியில் செல்லுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ 2015ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் கொழும்பில் தங்குவதற்காக தொழிலதிபரும் தொழிற்கட்சியின் தலைவருமான ஏஎஸ்பி லியனக்கி நிர்மாணித்த சொகுசு வீடான பீகாக் மென்ஷன் வழங்குவதாக அறிவித்திருந்தார். இறுதியில் அதை வழங்க முடியாத சூழ்நிலையில் வீட்டுப் பொருட்களுடன் தங்காலையிலிருந்து கொழும்புக்கு வந்த மஹிந்த ராஜபக்ஷ வீதியில் நின்று ஒரு கதையை வலியொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் ஒரு வீடு வழங்குவதாக அறிவித்திருந்தேன். அதை அறிந்த அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னை அழைத்திருந்தார். நான் மைத்ரியின் வீட்டுக்கு சென்றபோது ராஜித சேனாரத்னவும் இருந்தார். அந்த வீட்டை மஹிந்தவுக்கு கொடுத்தால் சிறைக்கு செல்ல நேரிடலாம் என்றனர். நான் கேட்டேன், நான் ஏன் சிறைக்கு செல்ல வேண்டும்? அக்காலத்தில் எதற்கு எடுத்தாலும் சிறையில் அடைத்து அரசியல் பகையை தீர்த்து கொண்ட ஒரு கலாசாரம் இருந்தது. உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆளுநர் பதவி தருகிறோம் என்று சொன்னார்கள். வீட்டை கொடுக்க வேண்டாம் என்று கூறினர். நான் யோசித்தேன், சிறைக்கு செல்வதை விட ஆளுநராவது நல்லதுதானே என்று. ஆனாலும் நான் சொன்னேன், தூதுவர் பதவி வேண்டாம் என்று. இல்லை, ஆளுநர் பதவியை தருகின்றோம், நாளைக்கே வீட்டின் கதவை மூடுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஆனால் மஹிந்த வீட்டு பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் என்னை பல முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவரின் மனைவியும் பல அழைப்பு எடுத்திருந்தனர். ஆனால் என்னால் அழைப்பை எடுக்க முடியாமல் இருந்தேன். கடைசியில் வேறு வழியின்றி நான் சொன்னேன், சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது, என்னை மன்னிக்க வேண்டும் என்று. அதற்கு மஹிந்த ராஜபக்ச என்னிடம் சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம், பயமில்லாமல் இதை திறந்து விடுங்கள். நான் இப்போது எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் என்றார். ஒன்றும் செய்ய வழியில்லாமல் வீட்டை கொடுத்தேன். அதன் பின்னர் சுமார் 4 மாதங்கள் சென்றன. ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என குறிப்பிட்டார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் அலிவிற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த பகிரங்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை 3வது முறையாக தடுத்து வைக்கும் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்த்து அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அந்த அமைப்பு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சலேவுக்கான நீதி உரையாடல் அரங்கம் என்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில் அமைப்பின் பிரதிநிதிகள் இக்கோரிக்கையினை விடுத்துள்ளனர். மேலும் தாமதிக்காமல் அவரை உடனடியாக சட்டத்தின் முன், அதாவது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுரேஷ் சலேவின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கத்தினை நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போருக்கான செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு மேலதிகமாக 3 லட்சம் ராணுவ வீரர்களை திரட்டுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது உக்ரைன் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய நகரங்களை தவிர்த்து ரஷ்யாவின் தொலைதூர பிராந்தியங்களை குறிவைத்து இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் நடப்பு ஆண்டில் பாதுகாப்பு செலவினங்களுக்கு $27 பில்லியன் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பால் பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் பதிலடி வரிகளை விதிக்க உள்ளதாக கனடாவின் பிரதமர் தெரிவித்தார். கனடாவில் இறக்குமதி செய்யப்படும் $20 பில்லியன் பெறுமதியிலான பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதித்ததை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த வரி விதிக்கப்பட இருக்கிறது. ஒட்டாவாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது கனடா பிரதமர் இதனை தெரிவித்தார். கனடாவில்
கனடாவின் தொழிலாளர்கள், விவசாயிகள், குடும்பங்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவின் வரிகளுக்கு நிகரான வரியை கனடாவும் விதிக்கும் என தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பல நாட்கள் தீவிர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கனடா அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக இல்லாமல் அதன் அனைத்து சலுகைகளையும் அனுபவிக்க விரும்புவதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த கடுமையான வரி விதிப்பினால் கனடாவில் பொருட்களின் விலைகள் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் என அஞ்சப்படும் அதேவேளை கனடா பிரதமர் ஏனைய ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய வர்த்தக உறவுகளை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.